இந்த ஊர் எனக்கு எத்தனை பிடிக்குமோ, இப்ப எனக்கு இந்த ஊரே பிடிக்கலை. இந்த ஊருக்குள்ள காலு குத்தணுமான்னே தோணலை. என்னன்னா, எங்க அம்மா இல்லாத இந்த ஊரு. கோவில் இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் சொல்லுவாள்ல. ஆனா, எங்க அம்மா அந்த கோவில் எங்கேயும் இல்லை. இந்த ஊர் எனக்கு பிடிக்கல இப்போ. இன்னைக்கு 2வது நாள். எங்க ஆத்துல தான் சமையல். என்னன்னா, சஞ்சீரணம் ஆகாதனால அங்க அடுப்பு எரிய விடக்கூடாது. எங்க ஆத்துல அந்த அம்மைக்கு ஃபஸ்ட்டு ஒரு வைக்கிற பிரசாதம் எங்க ஆத்துல சமைக்கிறதுக்கான ஒரு யோகம் எனக்கு கிடச்சிது. எங்க அக்கா தான் பாயசத்தோடு கூடி நல்ல ஒரு சமையல் பண்ணினா. அதுக்கப்புறம் நாங்க காட்டுக்கு போகிற ஒரு இது இருந்தது. எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அம்மாவோட மரணம் நாங்கள் பேரதிர்ச்சி. இன்னும் நான் அம்மா இருக்கிற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது அந்த சஞ்சயனத்தில் பங்கு கொண்டதுக்கு எங்கள் அண்ணா மோகன் அண்ணா சொன்னான், வீடியோ எடுக்கப்படாதுடி இருந்தான். ஆனால் எனக்கு அது ஒரு ஓர்மையாக வேண்டி இருந்தது. சாரி அண்ணா. என்னோடய தம்பியை கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு இதில் நம்ம லேடிஸ் போகக்கூடாது. ஆனால் என்னை தம்பியை கூட்டிகிட்டு ஒரு ஆட்டோ டிரைவராக நான் அதில் போனப்போ கூட நின்று நான் பார்த்தேன். அம்மா படுத்துட்டு இருக்கிறதுல ரொம்ப சூடே பொறுக்க முடியாது. எங்கள் அம்மா அந்த சூடில் படுத்துட்டுருக்கா. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருக்கிற புழையில் எங்கள் அம்மாவோட அஸ்தியும் கரைக்க நாங்கள் போயிட்டோம். அம்மா வெறும் ஓர்மை மாத்திரமாயிட்டா எங்களுக்கு. நினைக்கலாம் அம்மாவை மறக்க முடியாது. ஆனால் அம்மா கூட நேரடியாக பார்க்க முடியாது. அந்த வீட்டில் எங்கே திரும்பினாலும் எங்கள் அம்மா நிற்கிற மாதிரியே எனக்கு தோணிது. என்னால் நேற்றுக்கு அங்கே படுக்கவே முடியலை. ஆனால் இன்றைக்கி நான் அங்கே படுக்க போகிறேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எங்கள் அம்மா படுத்துட்டு இருந்தப்போ எத்தனை அழகாக இருந்தா தெரியுமா? லோகத்தில் ஈட்டும் பெரிய சுந்தரி எங்கள் அம்மாவாக இருந்தா. ஏதோ பகவான் அவங்கள படுக்க வைக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல், குழந்தைகளை இன்னும் கஷ்டப்படுத்தாது. நான் அவங்கள கஷ்டப்படாத போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டேன். ஆனால் கூட எங்களால் இன்னும் அது மீள முடியலை. எங்கள் அப்பா இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. உங்களை நினச்சி 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 ஒவ்வொரு நிமிஷமும் கதறாரு. என்னை யாரையும் நீ பார்த்துப்பா அப்படிங்கிற ஒரு இதில் அப்பா இருந்தார். அப்படியே அப்பாவோட அஸ்தியை கரைச்சி நாங்களும் அப்படியே அந்த புழையில் அம்மைக்காக குளித்தோம். எனக்கு தெரியல இந்த மாதிரி ஒரு அம்மா வேறு யாருக்காளா இருப்பாளான்னு. எல்லாருக்கும் அவள் அம்மா ஸ்பெஷல். எனக்கும் என்னோடய அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். முடியலை. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறத எல்லாருமே தான், நான் மாத்திரம் இல்லை, எல்லாரும் கேட்குறேன். அம்மா அப்படிங்கிறான் தம்பி. அம்மா அது அப்படிங்கிறான். அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை அம்மாங்கிற வருது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியுறது அந்த இடத்துல அம்மா இல்லை அப்படிங்கிறது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பகவான் எல்லாம் மறக்கிறதுக்கான சக்தி கொடுக்கணும் எங்களுக்கு. அத்தனை நேரம் நேற்றுக்கு நான் அம்மா மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தேன். என்னால் அழுக தாங்கவே முடியலை. 2 நாள் கடந்து போயின்ட்டுருக்கேன். ஆனால் கூட எங்கள் அம்மா எல்லா இடத்துலையும் அந்த வீட்டுக்குள்ளே நிறைஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. பகவானே எங்கள் அப்பாவுக்கு சக்தி கொடு. எல்லாம் தாங்குற அந்த 98 வயசை தாண்டின ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தாங்குற ஒரு சக்தி கொடுன்னு இந்த பகவான்கிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணேன். நிறைய பேர் எல்லாரும் எனக்கு ஆறுதலாக எல்லாம் சொன்னேன். எல்லாருக்கும் நான் கோடான கோடி நமஸ்காரங்கள். இந்த நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ்க்கு எத்தனை சொன்னாலும் நன்றி தந்தாலும் மதியாகாது. அத்தனையும் சங்கடத்தோடு நான் அந்த பதிவை போடுறேன். அம்மா அப்படிங்கிறது எத்தனை பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் எனக்கு புரிஞ்சுது. இருக்கிறத ஒரு ஆளோட மனுஷனோட வேலை தெரியாது. போனதுக்கு அப்புறம்தான் அவளோட வேலை நம்மளுக்கு தெரியறது. அம்மா இஸ் கிரேட். அம்மா இஸ் வெரி கிரேட். அம்மா இல்லை அந்த ஊர் எனக்கு பிடிக்கல. எந்த ஊர் அழகு இல்லைன்னு தோணுறது. இந்த ஊரில் யாரும் அன்பு இல்லைன்னு தோணுறது. அது என்னோடய தோணலாக இருக்காம அம்மா இல்லாததுனாலையாக இருக்கலாம். அதனால் நான் யாரையும் குத்தம் சொல்லலை. நிறைய பேர் சப்போர்ட். மோகன் அண்ணா இல்லைன்னா இந்த அளவுக்கு அம்மையோட காரியங்கள் சுமூகமாக நடந்திருக்காது. வீடியோ எடுக்கப்படாது போடப்படாதுன்னு எல்லாம் அண்ணா சொன்னான். ஆனால் எனக்கு உங்களுக்கு வேண்டி எல்லாட்டாலும் நம்மளுக்கு இது எப்போவாவது எனக்கு பார்க்கணும் தோணித்துன்னா நான் இதில் தானே பார்க்க முடியும். நம்ம வீடியோ வச்சுருந்தா எல்லாம் போயிடும். அதனால் இதில் போட்டால் நம்ம எப்பொழுதுமே பார்க்கலாம்.
அப்படிங்கிறதுல நான் வீடியோ எடுத்து போடுறேன். எல்லாருக்கும் என்னைக்கு எல்லாருமே கேட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எல்லாம் மனக்கருத்து, அப்பாவை காப்பாற்றுறதுக்கான மனக்கருத்து, அம்மாவை மறக்கிறதுக்கான மனக்கருத்து, இது எல்லாமே பகவான் தருவான். ஸ்ரீகிருஷ்ண பகவான் எப்போவுமே எங்கள் கூட இருப்பான்னு நினச்சிக்கிறோம். வார்த்தைகளே வரல, எனக்கு என்ன பேசணும்னே தெரியல. நிறைய பேசுகிறேன் நான், என்ன பேசணும்னு தெரியவே இல்லை. அப்படியே சாத்தம்பாறைக்கு போகிற வழியில் எப்போவுமே எங்கள் அம்மா இந்த ரோட்டில் தான் போவாள். அதே ரோட்டில் எங்கள் அம்மா அஸ்தியாக கரைஞ்சி போகிற அதே புழையில் பார்க்குறதுக்கு. ஷோ கடவுளே, எது பேசுறதுன்னு எனக்கு தெரியலை. அப்படித்தான் நான் பாட்டுக்கு பேசாமல் இருக்கேன். பகவானே கிருஷ்ணா.